மகர லக்னத்திற்கான அவயோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ மகர லக்னத்திற்கான அவயோகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம சூரிய பகவானை பார்ப்போம். இந்த சூரியன் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரதுனால இந்த சூரியன் உங்களுக்கு லக்னத்தில் இருப்பது அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. அதே மாதிரி 8ஆம் அதிபதி 6வது வீட்டில் உட்கார்றதும் அந்தளவுக்கு நல்ல அமைப்பு கிடையாது. ஆனால் இங்கே 12வது வீட்டிலேருந்து குரு 6வது வீட்டை தன்னோட 7வது பார்வையாக பார்த்தாருன்னா ஓரளவுக்கு க்ளோஸாக பார்த்தாருன்னா இங்கே சூரியன் சுபத்துவம் அடைஞ்சு சிவராஜ யோகமானது வேலை செஞ்சு இந்த சூரிய திசையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். பொதுவாக 1996 பிறந்தவங்களோட ஜாதக அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூரியன் உங்களுக்கு 8வது வீட்டிலே ஆட்சி ஆகிறது அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா அஷ்டமாதிபதி இங்கே வலுப்பெறுகிறார். அதாவது லக்னாதிபதியோட அஷ்டமாதிபதி வலுப்பெறுறது அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது 9, 5 போன்ற வீடுகளில் கூட சூரியன் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து 5வது வீட்டில் சுக்கிரனோட சேர்க்கை இருக்கணும். அதே மாதிரி 9வது வீட்டில் புதனோட சேர்க்கை கண்டிப்பாக இருக்கணும். இந்த அஷ்டமாதிபதியானவர் 4வது வீட்டில் உச்சம் பெறுவது அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. ஆனால் குருவோட பார்வை இல்லை சுக்கிரனோட சேர்க்கை அந்த நிலையை கொஞ்சம் மாற்றும். இந்த சூரியன் 3, 10 போன்ற உபஜய ஸ்தானங்கள் இருக்கும்போது நல்ல பலன்களை இந்த ஜாதகத்துக்கு கொடுப்பார்.